தினமணி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி விளக்கும் பதிவு இது. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போகிறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். செய்தியாளர்கள் அழைப்பு விடுத்த நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது அவர் விமான நிலையத்தில் போகும்போது அல்லது அவர் பயணத்தை முடித்து திருப்பி வருகின்ற பொழுது ஒரு சந்திப்பை பத்திரிகையாளர்களாக விரும்பி அவரோட கேள்வி கேட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்லை. அவரே அழைத்து கொடுத்த சந்திப்பு. அதுக்கு தான் நம்ம செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லுவோம். வழக்கமாக அந்த சந்திப்புகள் அப்படி தான் நடைபெறணும், அதுதான் முறையும் கூட. ஆனாலும் கூட பல நேரங்களில் அதற்கு வாய்ப்பு இல்லாதனால செய்தியாளர்கள் எந்த இடங்களில் அந்த பிரபலங்கள் அல்லது அரசியல்வாதிகள், முக்கியமான தலைவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறாங்களோ அந்த இடங்களில் தாங்கள் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில கேள்விகளை கேட்டு அவருடைய பதிலை பெறுவதற்கான முயற்சிகள் காலந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை விரும்பி அழைத்து கொடுத்த ஒரு சந்திப்பு. ஏன் இந்த சந்திப்பை நிகழ்த்தணும் அப்படி சொன்னால், கடந்த சில நாட்களாக அல்லது தேர்தல் முடிவு, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியான பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய சில பதிவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சந்திப்பை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய அந்த பேட்டியை நம்ம முழுமையாக எடுத்து பார்த்தோம்னா 4 அல்லது ஒரு 5 விதமான கருத்துக்களை அதில் வெளிப்படுத்தணும் முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது ஒன்றும் தவறில்லை அவருடைய பார்வையில். முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்வராக இருந்த திரு மு.க. ஸ்டாலினை தான் ஏன் சந்தித்தோம் அப்படிங்கிறதுக்கு பரப்பப்பட்ட விஷயம். அவர் எதற்காக அப்படிங்கிறதுக்கு சொல்லி வலைதளங்களில் பரப்பப்பட்ட விஷயம். திமுக அதிமுக இந்த 2 விஷயங்கள், இதற்காக தான் ஒரு தூதுவர் போல சென்று அதற்கான சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு பதிலளிக்கும் விதமாக அவர் சொன்னது. ஸ்டாலினுடைய நட்பு அப்படிங்கிறது 40 ஆண்டு கால நட்பு. இப்போ அவர் தோற்றது, அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த நேரத்தில் அவரை நேரில் சந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்று. அதனால் நேரில் சந்தித்து அவரிடம் உரையாடினேன் அப்படிங்கிறது விளக்கம் சொல்றாரு. ஸோ இந்த திமுக அதிமுக இதில் அந்த அரசியல் நகர்வுகளுக்கு தான் பயன்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத அல்லது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு அல்லது அவதூறுக்கு அவர் அதுக்கு பதில் சொல்கிறார். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி நான் செய்வேனா, அப்படி தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் சொல்லி அதை நிறுத்துறார். 2வதாக, தொடர்ந்து பல வருடங்களான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சில வருடங்களாக அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, விஜய் மீது திரு ரஜினிக்கு பொறாமையாக இருக்கிறது. அப்போ இப்போ முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவர் வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிவிட்டார் அப்படிங்கும்போது இன்னும் அந்த பொறாமை அவர்கிட்ட அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லனா, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை இடைவெளி, 20-25 வயதிற்கு குறைவானவர் அவர் திரு விஜய் அவர்கள். அதற்கு அந்த நடிப்பு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பெரிய ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கின்ற பொழுது நான் எதுக்கு அவர் மேலே புறாமப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இன்னும் சொல்லப்போனால் என்டிஆர் எம்ஜிஆரை விடவும் அவர் ஒரு சாதனை செஞ்சுருக்கிறாரு சொல்லணும் அரசியலை பொறுத்தளவில். ஸோ அவருடைய வெற்றி அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பரப்பப்படும் போது அந்த மாதிரி இல்லை, என்னுடைய குணநலன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய அல்லது அதற்கு நியாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா அதை வெளிப்படுத்துறாரு. இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த பொறாமைங்கிற ஏன் இது இப்போ கடந்த காலங்களில் அல்லது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சில வருடங்களாக ஏன் அது விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்திலிருந்து வந்த பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்த சூப்பர் ஸ்டார் திரு விஜய் தான் அப்படின்னு சொல்லி இந்த ரசிகர்களுக்குள்ள அந்த மோதல் இருந்துச்சுல்ல, ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமான
அந்த மோதல். அவர் ஆக்ரோஷமாக அவர்கள் வந்து வலைதளங்களில் வந்து மோதிக்கொண்டே இருந்தார்கள். ஸோ இவர்களும் தலைவர்களாக இருக்கக்கூடிய இவர்களும் கூட சில ஆடியோ ஃபங்க்ஷனில் அது மாதிரியான நிகழ்ச்சிகளில் கதைகள் சொல்கிறது, குட்டி கதைகள் சொல்கிறது, அது இவரை நம்பி விஜய் இதை சொன்னார்னா அது ரஜினியை குறிவைத்து தான் சொன்னான்னு சொல்லுது, இது ரஜினி பேசுகின்ற பொழுது இது விஜயை குறிவைத்து விஜய்க்கு பதில் சொல்லும் விதமாக, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இந்த ரெண்டு தரப்புல இருந்தவங்க யாருமே வந்து நேரடியாக வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அது ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கான ஒரு விளம்பரமாக தான் பயன்படுத்தே தவிர, ஆனால் மோதல் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் இந்த சந்திப்பில், செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இது எனக்கும் அதே காலகட்டத்தில் உள்ள நடிகருக்குமான ஒரு விஷயம்னா கூட பரவாயில்ல. இவர் ஒரு தலைமுறை இடைவெளி, ஒரு 20-25 ஆண்டுகள் இடைவெளியில் உள்ளவர், நான் எதற்கு பொறாமைப்படணும் அப்படிங்கிற சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியை திரு ரஜினி மேற்கொண்டார் அந்த சந்திப்பில். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது விஜய்க்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி கிடைத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு அனலைஸ் மாதிரி அவர் பண்ணி சொல்றாரு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு வந்து விஜய் மீது அவர்களுக்கு அந்த ரசிகர் பலம்ங்கிறது வந்து சினிமா புகழ் அவருக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாற்றம் தேவை அப்படிங்கிறத மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். 50-60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதை தாண்டி நம்ம முதல்ல சொன்ன இந்த சினிமா புகழ், மூன்றாவதாக அந்த இளைஞர்களுடைய பெருத்தளவில் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து முதலமைச்சராக உருவாக்கி இருக்கிறது. அந்த பெரிய வெற்றியை வந்து திரு விஜய்க்கு கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் காரணம் சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இதையும் என்ன சொல்றது, அவருடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய அல்லது அவருடைய தொண்டர்கள் ஏதாவது அவருக்கு புகழுக்கு களங்கம் வைக்கக்கூட ஏதாவது பண்ணால் கூட அது அவர் ஏதாவது தவறு ஏதாவது செய்தால் கூட அது நேரடியாக திரு விஜய் பாதிக்கும். அதனால் கவனமாக அவங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லாது ஒரு 4ஆவதா. ஸோ வெற்றிக்கான காரணங்களை பட்டியலிடுறாரு. இனிமேல் எப்படி இருக்கணும் ரசிகர்கள் அப்படின்னு மாதிரி ஒரு ஆலோசனை மாதிரியான ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். ஸோ இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது திரு ரஜினிகாந்த் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக முக்கியமாக நடிகர்கள், இது போன்ற அரசியல் தலைவர்கள், மக்கள் மத்தியில் பெரிய அளவில் புகழை சம்பாதித்தவர்கள் வந்து அவர்கள் மீது திட்டமிட்டோ அல்லது திட்டமிடப்படாமலோ எது ஒன்றோ ஒரு விஷயம் பரப்பப்படுகின்ற பொழுது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய புகழுக்கு களங்கம் விளையக்கூடிய அளவில் அது ஒரு விஷயம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அவர்கள் நிச்சயமாக கடந்து செல்ல மாட்டார்கள். அதை ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு, அதை சரி செய்வதற்கு, அல்லது அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி இல்லைங்கிறத நிரூபிப்பதற்கான முயற்சிகளில் புகழோட உச்சத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக விரும்புவாங்க. இந்த சாதாரண நிலையில் உள்ளவர்கள் அதை கடந்து செல்வார்கள். ஆனால் இது போன்றவர்கள் சில விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது, சின்ன சின்ன விமர்சனங்கள் வைக்கிற போது இதெல்லாம் அப்படியாங்க அப்படின்னா அதை புறந்தள்ளி போவார்கள். ஆனால் அது அவங்களுடைய அந்த இமேஜை காலகாலமாக கட்டி காத்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஒரு புகழ்ங்கிற ஒரு விஷயம், அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் பொழுது அவர்கள் அதை நிச்சயமாக கடந்து செல்ல மாட்டார்கள். அது கடந்து செல்லாமல் தான ஒரு ஆன்மீக மாதிரியான சிந்தனைகள் இருந்தாலும் சரி, ஆன்மீகம்ங்கிறது வந்து எல்லாவற்றையும் ஒரு கடந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதற்குள் அவர் பயின்றாலும் கூட இன்னும் திரைத்துறையில் வந்து அவர் உச்ச நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போதும் ரஜினிகாந்த் அவர்களிருந்து பல கோடிகள் அவருக்கு முதலீடு செய்து அவரை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் இப்போதும் அவர் தயாராக இருக்கார். பெரிய 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 பட்ஜெட்டில் அவருடைய படங்கள் தயாராகின்றன. இத்தனை வயதை அவர் கடந்த பிறகும் அவருக்கான அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது, அவருக்கான அந்த அந்தஸ்துங்கிறது வந்து கொஞ்சமும் குறையாமல், சோதனைகளை அவர் கடந்திருக்கிறாருனா கூட அடுத்தடுத்து வரும்போது அந்த இடத்தை வந்து யாரும் பிடிக்க முடியாத இடமாக அவர் கட்டமைத்து வைக்கிறார். அதனால் அப்போ அதற்கான ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்குது. அதனால் அந்த விளக்கம் சொன்னார். ஸோ இவர் சொன்னதெல்லாம் உண்மையா, அது ரஜினிகாந்தோட சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வலைதளங்களில் நம்ம அந்த கருத்து பரிமாற்றங்களை பார்க்க முடிகிறது. உண்மையா பொய்யா, இல்லை எத்தனை % உண்மை, 50% உண்மை, 75% உண்மையா, 100% ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது உண்மையா அப்படிங்கிறது தான் அதை அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, ஒரு மனச்சாட்சிக்கு உரித்தான ஒன்று. அவர் எப்போ உழைச்சான்றுபடி தான் இப்போ இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமான 100% உண்மையாக இருக்கலாம். இல்லை அவருக்கு சில தேவை கருதி கூட சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக சொல்லாமல் சில பூடகமாக கூட அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் இதில் பதிவு பண்ணுவது என்பது இந்த புகழ், இந்த பெருமை, இதிலிருந்து ஒரு இழுக்கு வருகின்ற பொழுது உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அத்தகைய முயற்சியில் தான் திரு ரஜினிகாந்தும் ஈடுபட்டிருக்கிறார்.
அவரை சுற்றி இன்னமும் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது அவர் அரசியலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.